Hi friends, welcome to Relax Recipes. இன்னைக்கு நல்ல மொறுமொறுப்பான மட்டன் கட்லெட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எண்ணெயில் உடஞ்சி போகாமல் இருக்கிறதுக்கான டிப்ஸையும் சேர்த்து பார்க்க போகிறோம். 1/4 கிலோ அளவுக்கு மட்டன், போன்லெஸ் மட்டன் எடுத்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். எல்லாமே கம்மியாக தான் சேர்த்துக்கணும். 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு, இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். ஏன்னா நமக்கு மிளகாய்த்தூள், உப்பு எல்லாமே பின்னாலேயும் சேர்ப்போம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் மட்டும் தான் பின்னால் சேர்க்க மாட்டோம். அதனால் மற்ற எல்லாமே 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இதில் ஒரு 3/4 கப் போல் தண்ணி சேர்த்துட்டு ப்ரெஷர் குக்கரில் ஒரு 20 நிமிஷம் குறைஞ்ச தீயில் நல்லா வேக வச்சுக்கலாம். ஒரு 4 உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்துருக்கேன். இதை தோலை எடுத்துட்டு நல்லா மசிச்சு எடுத்து வச்சுக்கணும். இல்லை நீங்கள் துருவி கூட எடுத்துக்கலாம். மட்டன் நல்லா வெந்துட்டு தண்ணி எதுவும் இல்லை. தண்ணி இருந்தால் கொஞ்சம் அதை இஞ்சி வச்சுக்கோங்க. கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு பெரிய வெங்காயமாக ஒரு வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இதை ரொம்ப வதக்கக்கூடாதுங்க, லைட்டாக தான் வதக்கிக்கணும். இதில் நல்ல பொடியாக கட் பண்ண பச்சை மிளகாய், மல்லியெல்லாம் சேர்த்துக்கலாம். புதினா சேர்க்க வேண்டாம், புதினா சேர்த்தா உங்களுக்கு ஃப்ளேவர் மாறிடும். இதையும் லேசாக வதக்கிக்கலாம். வேக வச்ச மட்டனை நல்லா உதுத்து எடுத்துக்கோங்க. உதுத்து எடுத்துட்டு நம்ம இதில் சேர்த்துக்கணும். மிக்சியில் அரைக்க வேண்டாம். மிக்சியில் அரைச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த டேஸ்ட் அந்தளவுக்கு இருக்காது. இந்த மாதிரி கையால் உதுத்துட்டு இதில் சேர்த்துக்கோங்க. இதையுமே லேசாக வதக்கிக்கணும். தேவையான அளவுக்கு நீங்கள் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. கரம் மசாலாலாம் எக்ஸ்ட்ரா சேர்க்க வேண்டியதில்லை. இது மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி லேசாக வதக்கிட்டு சேர்க்கையில் உங்களுக்கு அதோட மட்டனோட டேஸ்ட்டு அந்த கட்லெட்டில் ரொம்ப நல்லாயிருக்கும். இது நம்ம ஏற்கனவே மசிச்சு வச்சுருக்கோம் இல்லையா உருளைக்கிழங்கு, அதோடு இதை சேர்த்துடலாம். நம்ம 2 தடவை மிளகாய்த்தூள் சேர்த்துட்டோம். உப்பு மட்டும் தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இதை முதல்ல லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் ஒரு முட்டை சேர்த்துக்கப்புறம் சின்னதாக ஒரு முட்டை சேர்த்துக்கோங்க. ரொம்ப பெருசாக இருந்ததுன்னா பாதி முட்டை கூட போதும். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு, இதெல்லாம் சேர்த்து கையால் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கணும். உங்களுக்கு முட்டையோட சைஸை பொறுத்தும் அதில் உள்ள ஈரப்பதத்தை பொறுத்தும் மைதா மாவு தேவைப்படும். கூட 1 டேபிள் ஸ்பூன் தேவைப்பட்டால் கூட சேர்த்துக்கலாம். இப்போ கடைசியாக ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கணும். கொஞ்சம் மாவு நெகிழ்ந்தாக்கில் தான் இருக்கும், மிக்ஸ் நெகிழ்ந்தாக்கில் தான் இருக்கும். இதை அப்படியே நம்ம ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கணும். 1 ஹவர் ஃப்ரிட்ஜில் வச்ச பிறகு தான் நம்ம கட்லெட்டுக்கு உருட்டணும். இது ஃப்ரிட்ஜில் 1 ஹவர் இருக்கட்டும். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு எடுத்துருக்கேன். ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்ல தோசை மாவு பதத்தில் கரைச்சி எடுத்துக்கலாம். பிரெட் கிராம்ஸும் எடுத்து வச்சுருக்கேன். ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்ச மிக்ஸ் எடுத்துடலாம். பாருங்கள், கொஞ்சம் கட்டியாகிடுச்சு. கையில் எண்ணெய் தடவிட்டு நம்ம உருட்டிக்கலாம். என்ன சைஸில் வேணுமோ, எந்த ஷேப்பில் வேணுமோ நம்ம அந்த மாதிரி உருட்டிக்கலாம். நான் பாதி அளவுக்கு ஓவல் மாதிரி உருட்டிக்க போகிறேன். பாதி இது நம்ம நார்மல் கட்லெட் மாதிரி தட்டி எடுத்துக்க போகிறேன். இந்த மாதிரி 4-5 நம்ம சேவ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம இது பண்ணிக்கலாம். லேசாக மேலே மட்டும் தட்டி விட்டுக்கோங்க. அந்த மாதிரி ஃப்ளாட்டாக இருந்தால் தான் கட்லெட் நல்லா உங்களுக்கு கிறிஸ்பியாக கிடைக்கும். எப்போதுமே கட்லெட்டுக்கு நம்ம செய்யலை 2 கையும் யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். இல்லது நீங்கள் ஃபோர்க் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம 2 விதத்துலையும் பார்க்கலாம். முதல்ல இதை மைதா மாவில் டிப் பண்ணிக்கணும். ஒரு 2-3 தடவை டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை இன்னொரு கையை வச்சுட்டு நம்ம பிரெட் கிராம்ஸில் பரட்டிக்கணும். நம்ம மாவு தொட்ட கையை வச்சு பிரெட் கிராம்ஸில் நீங்கள் பரட்டி எடுத்திங்கன்னா பிரெட் கிராம்ஸ் ஃபுல்லாக ஈரப்பதமாயிரும். ஒரு 2-3 கட்லெட் நம்ம உருட்டி எடுக்கிறதுக்குள்ளேயே அவ்வளோ பிரெட் கிராம்ஸும் உங்களுக்கு கட்டி கட்டியாக ஆகிடும். அதனால் இந்த மாதிரியே செஞ்சுக்கோங்க. ஒரு கையை வச்சு நீங்கள் மைதா மாவில் டிப் பண்ணிவிட்டு இன்னொரு கையை வச்சு நீங்கள் பிரெட் கிராம்ஸில் பரட்டிக்கோங்க. இல்லாட்டி ஃபோர்க் வச்சு நம்ம பண்ணலாம். அதையும் நம்ம பார்த்துடுவோம். இந்த மாதிரி நம்ம தட்டையாகவும் தட்டி எடுத்துக்கலாம். நார்மல் கட்லெட் மாதிரியும் உருட்டிக்கலாம். ஒரு ஃபோர்க்கை வச்சு நம்ம மைதா மாவில் டிப் பண்ணிவிட்டு கையை வச்சு நம்ம பிரெட் கிராம்ஸில் பரட்டி எடுத்துக்கலாம். பிரெட் கிராம்ஸில் பரட்டியில் லைட்டாக அழுத்தம் கொடுத்து பரட்டிக்கோங்க. மேலே லைட்டாக அழுத்தி விட்டுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு உதிராது, நல்லா ஒட்டிக்கும். இந்த மாதிரி கட்லெட் செஞ்சு நம்ம ஃப்ரீசரில் 1 வாரம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் உடனே ஃப்ரை பண்ணுறதா இருந்தால் கூட ஒரு அரை மணி நேரம் ஃப்ரீசரில் எடுத்து வச்சுட்டு பொரிச்சா உங்களுக்கு நல்லாயிருக்கும். எண்ணெய் நல்லா சூடானாக்கில் மிதமான தீயில் வச்சுக்கோங்க. ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சுருந்தீங்கன்னா கட்லெட்டில் உள்ள மேலே உள்ள அந்த பிரெட் கிராம்ஸ்லாம் ரொம்ப பிரிஞ்சிடும். ரொம்ப ஹை ஃப்ளேமாக இருந்தால் சட்டுன்னு உங்களுக்கு முறுகி போயிடும். நீங்கள் மிதமான தீயில் வச்சுட்டே கட்லெட்டை சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் குண்டாக நம்ம ஓவல் ஷேப்பில் பண்ணியிருந்தோம் இல்லையா, அந்த மாதிரி கட்லெட் பொரிக்கிறதுக்கு கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக தான் விடணும். நீங்கள் ஃப்ளாட்டாக தட்டியிருந்த கட்லெட் அப்படின்னா நம்ம ஷாலோ ஃப்ரை கூட பண்ணி எடுக்கலாம். ஒரு பக்கம் நல்ல செவந்து வந்தாக்கில் இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுலாம். இந்த மாதிரி நீங்கள் செய்யல கட்லெட் உடையவே உடையாதீங்க. முக்கியமாக நம்ம முட்டை போட்டிருக்கோம், அதுக்கப்புறம் ஃப்ரீசரில் வச்சு எடுத்துருக்கோம். இந்த மாதிரி பண்ணையில் கட்லெட் உடையாமல் நல்ல மொறுமொறுப்பாக கிடைக்கும்.
2 பக்கமும் நல்ல கோல்டன் கலர் வந்தாக்கில் நம்ம எடுத்துடலாம். ரொம்ப முருக விட வேண்டாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா ரிலாக்ஸ் ரெசிபி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனில் நீங்கள் ஆளுங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம சேனலில் வீடியோக்கள் போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். தேங்க்யூ.